வணக்கம் அண்ட் வெல்கம் டு XLTECHTAMIL. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோக்கு நடுவுலையும் பிளாங்க் ரோஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. பட் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணியே நம்மளால் சிம்பிளாக ஒரு ரோக்கு நடுவில் இன்னொரு ரோவை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு டேட்டா இருக்கிற ரோக்கு நடுவுலையும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரோஸ் இன்சர்ட் பண்ணினே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1ல் ஹெட்டர் இருக்குது. ஸோ ஹெட்டரை விட்டுருங்க. ரோ 2ல் இருந்து தான் நமக்கு டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. 2ல் இருந்து 7 வரையும் நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ இதில் கண்டினியூஸாக டேட்டா இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா 2க்கு அப்புறம் 3 பிளாங்காக இருக்கணும். 4ல் எனக்கு பின்னு வரணும். அதுக்கப்புறம் 5 பிளாங்க் இருக்கணும். 6ல் எனக்கு சி அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹியூஜ் டேட்டா பேஸ்கே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட் முடியுது இல்லையா, அது பக்கத்தில் இருக்க காலமுக்கு நீங்கள் ஹெட்டர் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இங்கே ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஹெட்டருக்கு கீழே 1 அப்படின்றத டைப் பண்ணுங்கள். 1 கீழே 2 டைப் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உங்களோட கர்சரை இந்த பாட்டம் ரைட்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கர்சர் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இந்த சேஞ்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சீக்வன்ஷியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் டவுன் ஆகிடும். இந்த ஃபில் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப்பர் காலமில் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டரை விட்டுட்டு சீக்வன்ஷியல் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் லாஸ்ட் செல்லுக்கு அடுத்த செல்லில் உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலை கொடுத்துருங்க. ஸோ இப்போ கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற சீக்வன்ஷியல் நம்பர் அப்படியே கீழே டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை சின்னதாக டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டம் சார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது தனியாக ஒரு விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் பையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப்பர் அப்படின்ற காலமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆனில் வேல்யூ அப்படியே விட்டுட்டு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நோக்கு நடுவுலையும் ஒரு பிளாங்க் ரோஸ் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹெல்ப்பர் காலமை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நமக்கு இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ஷன்ஸை எக்ஸலில் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட கேள்விகளை அதில் கேட்கலாம். முடிஞ்சாலும் சீக்கிரமாக எங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த்.